ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயுபுத்ராய தீமகி தன்னோ ஹனுமந்த பிரச்சோதயாத். சர்வகல்யாணதாதாரம் சர்வாபக்தவாரகம் அபாரண கருணாமூர்த்திம் ஆஞ்சநேயம் நமாம்யகம். அஞ்சனாகர்ப்பசம்பூதம் குமாரம் பிரம்மசாரிணம் துஷ்டகிரக விநாசாய ஹனுமந்தம் உபாஸ்மகே. அசாதக சாதக சுவாமின் அசாத்தியம் தவக்கிம் வத. ஸ்ரீராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ. புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் அரோகதா அஜாட்யம் வாக்படுத்வம் ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசநாம தத்துல்யம் ராமநாம வரானமே. எங்கெல்லாம் ராமநாமம் ஒலிக்குதோ அங்கெல்லாம் நம்ம ஆஞ்சநேயர் குடியிருப்பார். இன்றைக்கி அனுமத் ஜெயந்தி. ஸோ நம்ம வீட்டில் சின்ன பூஜை. நீங்களும் சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணலாம். அப்புறம் ஹனுமான் சாலிசா படிக்கலாம். சின்ன சின்ன அனுமர் ஸ்லோகங்கள் நம்மளோட சேனலில் இருக்குது, அதையும் பார்க்கலாம். இன்றைக்கி இது வீட் ரவா இருக்குது இல்லையா, கோதுமை ரவையில் பண்ண கேசரி. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆஞ்சநேயருக்கு வடை, தயிர் சாதம் இதெல்லாம் கூட செய்யலாம். நம்மளால் என்ன முடியுமோ அந்த நைவேத்தியம் கூட செய்யலாம். இதுதான் நம்ம சேனலில் இன்றைக்கி. ஸோ வெற்றிலை மாலை எதுக்கு போடுறதுன்னா, நம்மளோட காரியங்கள்லாம் ஜெயம் உண்டாகட்டும், வெற்றி கிடைக்கணுன்ட்டு தான் நம்ம வெற்றிலை மாலை போடுவோம். வெண்ணெய் எதுக்கு சாத்துறோன்னா, அந்த வெண்ணெயை உரிக்கிற மாதிரி நம்மளோட கஷ்டங்கள்லாம் தீர்றதுக்காக தான் ஆஞ்சநேயருக்கு நம்ம வெண்ணெய் சாத்துறோம். ஸோ இதெல்லாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம சேனலில் எப்படி கேசரி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க.